காலைதோறும் புதியவை. சிகரத்தின் உச்சியில். அக்டோபர் 20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆதியாகமம் 22:1. முதன்முறையாக என்னுடைய மகன்களை 14,000 அடி உயரமுள்ள மலையேற்றத்திற்கு கூட்டி செல்லும்போது அவர்கள் சற்று பதட்டமாய் காணப்பட்டனர். அவர்களால் அதை செய்ய முடியுமா? அவர்கள் அந்த சவாலுக்கு ஒத்துக்கொள்வார்களா? என்னுடைய இளைய மகன் வழியில் நின்று அதிக நேரம் ஓய்வெடுத்தான். அப்பா, இனிமேல் என்னால் போக முடியாது என்று திரும்ப திரும்ப சொன்னான். ஆனால் இந்த பயணம் அவர்களுக்கு நன்மையானது என்று நம்பினேன். அவர்கள் என்னை நம்ப வேண்டும் என்றும் விரும்பினேன். தன்னால் இனி போகவே முடியாது என்று கூறிய என்னுடைய மகன் சிகரத்தின் உச்சிக்கு 1 மைல் தொலைவில் எங்களை முந்திக்கொண்டு ஆர்வமாய் ஓடினான். அவனுடைய பயத்தின் மத்தியிலும் அவன் என்னை நம்பினதை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். மலையேற்றத்தின் போது ஈசாக்கு தன் தகப்பன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறித்து நான் வியப்படைவதுண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக தன் மகனின் மீது கத்தியை ஓங்கிய ஆபிரகாம் தன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை குறித்து நான் அசந்து விட்டேன். ஆதியாகமம் 22:10. அவனுடைய குழப்பமான பதைப்பதைக்கும் நிலையிலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தேவன் அனுப்பிய அந்த தேவதூதன் ஆபிரகாமை தடுத்தும் விட்டான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்றும் சொன்னான். வசனம் 12. ஈசாக்கு மரிப்பது தேவ சித்தமல்ல. இந்த சம்பவத்தையும் நம் வாழ்க்கையையும் கவனத்துடன் ஒப்பிடும்போது துவக்க வரிகளை நினைவு கூறுவது அவசியம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனையின் மூலம் ஆபிரகாம் எந்த அளவிற்கு தேவனை விசுவாசித்தான் என்பதை அறிந்து கொண்டான். தேவனுடைய அன்பான இருதயத்தையும் அவருடைய தேவையை சந்திக்கும் குணத்தையும் புரிந்து கொண்டான். நம்முடைய குழப்பமான இருளான சோதிக்கப்படும் தருணங்களில் நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். மேலும் அந்த சோதனைகளின் மூலம் தேவன் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை வைக்க முடியும். நீங்கள் தேவனால் சோதிக்கப்படுகிறீர்கள் என்பதை எப்படி நம்புவீர்கள்? சிகரத்தின் உச்சியில் ஆபிரகாமுக்கு சோதனை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதில் ஈசாக்கும் வெற்றியடைந்தான் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் உங்களில் இருக்கிறார் என நம்புங்கள். அப்பொழுது வெற்றியடைவீர்கள். ஜெபம். தேவனே, நான் உம்மால் சோதிக்கப்படுகிற அனுபவத்திற்குள் இருந்தாலும் உம்மையே நான் நம்புகிறேன். ஆமேன்.